டேய் செருப்பு ஏன்டா மாத்தி போட்டு போறீங்க? என்ன அவன் செருப்ப நீ போட்டுக்கிட்டு நீ செருப்ப பாரு. அட பாவிங்களா, இவன் செருப்பு பத்த மாட்டேங்குதுண்ணா எனக்கு. ஓஹோ கடவுளே. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஆம்பு கலப்பு ஒரு 1/4 மணி நேரம் வேலை இது இல்லை, அதனால ஆம்பு கலப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டலான்னு. வேஸ்ட் எடுத்து ஒரு தொடச்சிவிடுங்க. தொடச்சிட்டு கலப்பை எடுத்து மாட்டுங்க. வண்டி எடுத்து 4 நாள் ஆகி போச்சுடா. என்ன போ, கோகுல் சரியில்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கோகுல். எப்படா டெய்லியும் தொடச்சா கூட மேலே புழுதி வருது? தொடச்சிட்டிங்களா ஆல்ரெடி? அப்போ சரி, அப்போ எடுங்க 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 எடு போய் மாட்டு. எடுத்துடுவா. நீ எடு, நீ எடு போ. அவன் கொஞ்சம் வளரட்டும். நீ டாப்லிங் கை எங்க? அந்த வண்டி ஓடுத டாப்லிங் கை எடு. பின்ன ஸ்டேரிங்கில் மாட்டுருதாடா? ஸ்டேரிங்கெல்லாம் மாட்டாதீங்க. பின்னாங்கெல்லாம் மாட்டினீங்கன்னா காயாகி பேர் பெயிண்ட்டு. இதுலேயும் இல்லை. எங்கடா போடுவீங்க? அதெல்லாம் மாட்டாதீங்க. பொட்டியில் போடுங்க. அது இருக்க மாட்டுறீங்க. எடு போட்டு. சாமி கேட்குறியா? இறங்குற டேஸில் இங்கேயே போயிடும். போவோம். நேரா விடு. மாட்டுறது அவன் ஓட்டையை பார்த்து தான் மாட்டிட்டு இருக்கிறான். நேரம் பார்த்தாலும் ஓட்டம் நின்னப்பலே இருங்கடா. வா வா வாடா. இதை ஃபஸ்ட்டு மாட்டணும். எதுக்கு வண்டி உள்ள வருது? ரைட் மில்ல நவுத்துறா. ஆமாண்டா, கருத்து போயிடும்டா. செவனுக்குறான்ல. கீழே போட. ரொட்டேட்டருக்கு மட்டும்தான் சென்சிங் மேலே, அதிலே போடக்கூடாது. சொருறாண்டா. டைட்டா தான் இருக்கும் முதல்ல. அப்படிதான்டா கோகுல. இன்னும் கொஞ்சம். கை எவ்வளோ முறுக்க ரைட் பண்ணு. கொஞ்சம் நவுத்துறா. ஒரு நூறு விடுறா. இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணுறா. கலப்பு மட்டமாக இருக்குது, அதுக்காட்டி லாக் பண்ண. ரைட் பண்ணு. ஒரு நூல் நவுத்துறா. இல்லை இன்னும் கொஞ்சம். போ லாக் பண்ணு. போ மட்டமா இரு.
ஓகே நம்ம கலப்பை எதுக்கு திரும்ப அப்பப்போ மட்டம் பார்க்குறோம். கலப்பை ஒன் சைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இறங்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடாக இருக்கும். அதனால் என்னைக்கு வண்டி ஓட்ட ஃபோர் ட்ரை ஆஃப் பண்ணு, டயர் மெல்லுது பாரு. ஐயே தூக்க போதும். அப்படியே தம்பி பார்க்க சொல்கிறேன். தம்பி பார்த்து ஊட்டு கொடுக்குறான், பார்த்துக்கலாம். போகலாம். அவன் வரட்டுமா? உடம்புல பூந்து வரீங்களா? சாமி இவரே போயிட்டு வந்துடுறான், சதுவரி வந்துடுறான். போகலாம். பஸ்ஸில் சந்தோஷ் வீட்டுலாம் இருந்தா எல்லாரும் என்ன போடு போடுவோம் தெரியுமா வண்டியை. ஓட்டுறப்பா பார்த்து குழுங்காத ஓட்டு. ஓ அப்புறம் நான் சீட்டி நான் முடிக்குவேன். கீர் எதுக்கு சவுண்ட் வருது? கிளச்சு நல்லா அழுத்தி போடுறதா? மாட்டோம். இந்த ரோடு எப்போ போடுவானே தெரியல. நீ அதுதான் பார்க்குறேன். சாமி முடிவாங்க ரெண்டு பேரும். சாமி சீக்கிரம் வண்டி ஓட்டி பழகணும். அப்புறம் நீ வேறையெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியாது, இதை மட்டும் கரெக்டாக வேண்டிய. என்ன வாசம் அடிக்குது, பேய் வாசம் அடிக்குது. கோஸ்லோ ஓ கலை சென்டரா விட்டு போ. இங்க ரெண்டு பேரையும் விட்டா போர் வீலர் நல்லா நீட்டா கழிட்டு வந்துருவீங்கடா. தண்ணி வர ஓரளவுக்கு போகுதுடா மத்தியானம். சுத்திதான் கலப்பு எதுக்கு ஆகும்? இதெல்லாம் வேற கலப்பை களி என்ன பண்ற? இந்த பக்கமும் பாரு, கண்ணு ரெண்டு பக்கமும் இருக்கணும், அதாவது 4 பக்கம். ஏறா கல்ல கொண்டாந்து நடுநிதில் பரட்டி போட்டு போ ஏறி போ. அது விட்டு போது போங்கடா நீங்க. ஓகே நண்பா, இதுதான் எங்கள் ஊர் ஏரியோட என்ன சொல்லுவாங்க, உடப்பு கால்வாய் உபரி நீர் வெளியேற்றம். ஆமாப்பா, இதா சித்தப்பா இதா.
ஃபைவ் டர்போ நிற்கிது, குட்டி டேட்டர் நிற்கிது. ஓட்டு வரான்னு கேட்டுவிட்டா 4 வண்டி வண்டி வச்சு ஓட்டுனாள்ரா. நாங்கள் வண்டி போகிறதுக்கு முன்னாடியே இருந்து வச்சுருந்தாரு. இவர் கொடுத்துட்டு ஆர்ஓஸ்ட்டை போட்டு திரும்பி அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டோடு இருந்துக்கிட்டார். இப்போ பாரு சொந்தமாக குட்டி வண்டி எடுத்துக்கிட்டாரு. நம்ம வண்டி எடுத்து வச்சுருந்தாப்புல அது மாதிரி தான் வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு இல்லை டேய் என்ன கீரை போட்டுக்கிற? ஃபஸ்ட் கீர் போடு. அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அவங்ககிட்ட 4000 ஓட்டினா தான் சொல்லுவாங்கிறான். அவர் ஓட்டினா எப்படி வந்தாலும் விட்டு ஆட்டலாம். எப்படி எப்படியோ ஒன்று ஓட்டுட்டோம். ஆனால் அவர் எங்கே எதில்? இந்த வண்டியில் நீ சாட்டி இது பண்ணிவிடாதா கம்முன்று இருறா. அவர் வரட்டும் எப்படின்னு எனக்கே தெரில. அது ஓட்டுறோம்னா அது வேற இது வேற. உங்களுக்கு இது ஏற்ற வண்டிடா, கரெக்டான வண்டிடா. ஆமாம் எப்படி பறக்கிறாரா? ஆழம் செம ஆழம் இல்லை. அவருக்கு இப்படி தான் ஓட்டணுமா? ஓகே நண்பா. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ட்ரேடர் ஓட்டுனவர் தான். இப்போ விற்றுட்டு ட்ரேடர் விற்றுட்டு ஆர்வஸ்ட்டு போட்டார். ஆர்வஸ்ட்டு போட்டு அதெல்லாம் ஆள் செட் ஆகுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம ட்ரேடர் ஃபீல்டோட அப்பாவுக்கு போட்டியே இவர் ஓட்டிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவர் வண்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் அன்னைக்கு வந்து கோகுல் என் தம்பியெல்லாம் ஓட்டுனாங்க பாரு. அதெல்லாம் தென்னை மரத்து வேறு கொஞ்சம் ஆழமாக விட்டு ஓட்டிவிட்டானுங்களாம். அதனால் வந்து விடுங்கடா நான் மேலாவில் நானே ஓட்டிக்கிறேன், நீங்கள் ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரே ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொன்று விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, யாராக இருந்தாலும் சரி அது அவங்களும் அந்த வண்டியோ 2 வீலரோ ஏதோ ஒன்று அது அவங்க ஓட்டினா தான் அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துடணும். போகலாம் அப்படி தான் சொன்னான். அந்த அண்ணன்கிட்டே கொடுத்துர்லாங்கண்ணா, அவரே எப்படி ஓட்டுறாரோ ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதை அவங்க ஓட்டி கொஞ்சம் வேறு அத்தா கூட அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நாம் ஓட்டினோம்னா இது பார்த்தீங்கன்னா ஹை பஸ்ஸில் 1500 RPM வச்சு ஓட்டுறாருன்னு வச்சுக்காங்களேன். இந்த ஆழத்துக்கு 1500 RPM வச்சு தேவையே இல்லை. 10 RPM வச்சா கூட போதும். இவர் ஓட்டுறதே மேலே ஆள் சுரண்டிக்கிட்டு தான் வராரு. ஆனால் அவர் வண்டியில் ஓட்டிட்டு நம்ம வண்டியில் ஓட்டிவிட்டு அவர் அதுதான் வந்து நிற்கிது பாரு சின்ன வண்டி. அது ராஜிது. அதான் தேங்காய் ஆட்டையை போட்டிங்களே அந்த வண்டிக்கு, அந்த வண்டிக்காரி அது. ஆமாம் எள்ளி பிடிங்கி குடிக்கல ஓடா. ஒரு இடத்துல குடிச்சிருந்தா தானே ஞாபகம் இருக்கும். இங்கடா கோப்பி வீட்டுக்கு மேலே நீ மட்டும் தானா? டேட்டு அந்த மட்டையை எடுத்து போடுங்க. ஓடு மட்டையை எடுத்து மேலே போடு. ஓகே நண்பா. ஒவ்வொருத்தரும் வந்து தோப்புக்காரெலாம் என்னாச்சு குழவி கடிச்சு பிச்சாம்பா. குழவிட்டு எதுக்கு சண்டைக்கு போனேன்? நாங்களாம் கம்முன்னு எங்களெல்லாம் கடிச்சுதா, அவனை என்னெல்லாம் கடிச்சுதா போட்டுருச்சா? அதுக்குள்ளே தான் இருந்துருக்குது. கையும் காலையும் வச்சுக்கிட்டு தான் அதுக்கு தான் கம்முன்னு இருக்கணுங்கிறது. சரி வீடு, இதெல்லாம் அரசியலில் சாதாரணம். ஓகே நண்பா. என்ன 4 வீல் டிரைவ் பாருங்கள், ஓட்டுறதுக்கு கலப்பு உக்காடுறதில்ல. கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் கூட கல் மாதிரி இருக்குது. இந்த கோகுல 4 வீல் டிரைவில் மட்டும்தான் ஓட்டுவார். 2 வீல் டிரைவெலாம் கொடுத்தா வண்டியை குத்த விடுவான். அப்புறம் இந்த வண்டியில் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தேன் இந்த ரிவர்ஸ் ஸ்பீடு எதுக்குன்னு. நிறையா நண்பர்களுக்கு அருமையான பதில் சொல். நம்ம வண்டியில் இல்லை,
நாம் அது எடுக்கவே இல்லை. அது ரிவேர்ஸ் பிடிஓவாலும் நமக்கு தேவையே இல்லை ப்ரோ. அது ரிவேர்ஸ் பிடிஓ ஒரு சில வண்டியில் வச்சுருப்பாங்க. ஒரு நண்பர் ப்ரோ எங்கள் வண்டியில் இருக்குது, அது எதுக்குமே பயன்படுத்தலை ப்ரோ. ஒவ்வொருத்தரும் மண் கொட்டாங்கட்டிக்கிட்டா ரிவேர்ஸில் சுற்றிக்கிட்டா ரொட்டாட்டருக்கு செட் ஆகுங்கிறேன். அந்தளவுக்கு அதெல்லாம் வந்து ரிசல்ட் எடுக்காது நண்பா. அதனால் வந்து 4 வீலர் அந்த ரிவேர்ஸ் பிடிஓங்கிறது இந்த ஆர்ஓஸ்ட்டு இந்த ஏதோ ஒரு சில எக்யூப்மெண்ட்டுக்கு தான் வந்து ரிவேர்ஸ் பிடிஓ செட் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்றைக்கு வண்டி எடுத்தீங்கனாலும் சரி, டூயல் கிளச் வண்டி எடுத்திங்கன்னா 540 எக்கனாமிக் இந்த பிடிஓ மட்டும் எடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரிவேர்ஸ் பிடிஓலாம் யாரோ சொல்லிட்டு போகிறாங்க. ரிவேர்ஸ் பிடிஓலாம் மேக்ஸிமம் தேவைப்படாது. அதையும் மீறி ஒரு காலத்துக்கு ரிவேர்ஸ் பிடிஓ தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து ரிவேர்ஸ் பிடிஓ வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நிறைய ஸ்டோர் ரூமில் இதை தான் தப்பு பண்ணி போடுறாங்க. பார்ட்டிக்கு தெரியலனா ரிவேர்ஸ் பிடிஓ வந்து கொடுத்துட்றாங்க. அது எக்கனாமிக்கே வராது. 540 ஒன்று வரும், ரிவேர்ஸ் பிடிஓ ஒன்று வரும், அவ்வளோதான். ரொட்டேட்டர் ஸ்பீடே வராது. எக்கனாமிக் பிடிஓ போட்டால் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் ஆகும்னு வச்சுக்காங்களேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்கனாமிக் மட்டும் எடுங்க. 540 ரிவேர்ஸ் எடுக்காதீங்க. இதை பிடிக்க விட்றா சந்தோஷம் சித்தப்பா இருங்க சொல்லிவிட்டு போங்க. அள்ளி வெளியே போட்டு அதே மாதிரி டீசல் ட்ரை ஆனால் என்ன ஆகும் நண்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டீசல் ட்ரை ஆகிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது. அதை உடனே பம்ப் பண்ணி எடுத்துடுவீங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷம் ஆனால், அதாவது ஃபியூச்சரில் டீசல் ட்ரை பண்ணி ஓட்டோம்னா பம்பு நாச்சலில் வந்து அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து கீரல் விழுந்து போயிடும். 4 அடையில் வந்து டீசல் குடிக்கும், புகை தள்ளும், வண்டியோட பிக்கப் குறைஞ்சி போயிடும். பம்ப் பண்ணலாம் போகாது, சுத்தமாக வடிஞ்சு தான் நிற்கும் ட்ரை ஆகி போச்சுன்னா. என்றைக்குமே வந்து இது வந்து ட்ரேடருக்கு மட்டும் இல்லை நண்பா, காரு பஸ்ஸு லாரி 2 வீலர் இருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான். முன்னனாச்சும் வந்து இப்போ பைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிஎஸ் பட்டி பெரிய பைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பு ட்ரைவ் வந்துச்சு. அது வந்து பெட்ரோல் ட்ரை ஆனால் உடனே வந்து பெட்ரோல் ஊற்றினா ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேவா? அதனால் அதில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி வரதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டான் எல்லா பைக்குக்குமே. 100 சிசி பைக்குக்கே அது மாதிரி பண்ணிட்டான். அதனால தான் கம்பெனிக்காரரு ட்ரைவ் பண்ணி ஓட்டாதீங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. நம்மளை முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவ் பண்ணாதீங்க. ட்ரைவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா ரொம்ப இழப்பாகி போயிடும். அதனால தான் 2 வீலருக்கெலாம் வந்து நிறைய நண்பர்கள் மாற்றிருப்பீங்க. 2 வீலருக்கு லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் ட்ரைவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா சீக்கிரமேட்டு அதில் வர ஃபியூல் இன்ஜெக்ஷன் போயிடும். அதாவது நம்ம ட்ராக்டருக்கு எப்படி பம்பு நாய்ச்சல் இருக்குதோ அதே மாதிரி அதுக்கு நாய்ச்சல் அதுதான். அது வந்து பெட்ரோல் இல்லாத ஓட்டிட்டோம்னா கீரல் விழுந்து போயிடும். அப்புறமேட்டு அது ஸ்ப்ரே பண்ணாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் எடுத்தீங்கனாலும் சரி ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதாவது இப்போ வர 2 வீலர் ஆகட்டும் ட்ராக்டர் ஆகட்டும் யாருமே ட்ரைவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் இறக்கமாக கூட நிறுத்திடுங்க. இப்போ ட்ராக்டர் லாரி பஸ்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளாகும், கொஞ்சம் டைம் ஆகி தான் அதோட லைஃப் குறையும். பட் ஆனால் வந்து 2 வீலர்லாம் அப்படி இல்லை ப்ரோ. உடனே ஒரு 10 ஐட்டம் ட்ரைவ் பண்ணிங்கனாவே அதோட டைமிங் போயிடும். அவ்வளோதான் ப்ரோ. இது ஓட்டிட்டு அங்கே ஒரு வெயில் இருக்குதான், இன்னொரு தோப்பு, அதையும் ஓட்டணும். இந்த டைமில் வேலை இல்லைல்ல, அதனால் இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரத்தில் இடிச்சு விடுமுன்னு என்னதான் ஏறி போகிறத போயிடுவாரா? போயிடுவார். பாருங்க, இவர் அப்படியே மேலே அவ்வளோ கிளற மாதிரி கிளறி விட்டார். கேட்டதுக்கு நமக்கு இதே போதும், நான் இதுக்கு மேலே சின்ன வண்டியில் ஓட்டிக்கிறேன், போதும்டா மோகா அப்படின்ட்டார். சரி ஓகே வாங்க, அடுத்து நான் வயலுக்கு போகலாம். இங்கெல்லாம் வயக்காடு பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ரோ. தண்ணி எந்நேரமும் ஏரி தண்ணி போயிட்டுருக்கோம், மோட்ரு ஓட தேவையில்ல, எந்நேரமும் தண்ணி ஓடிக்கிட்டே கிடக்கும். இந்த ஏரி தண்ணி வந்து கிணத்துல விட்டு கிணத்துல இருந்து காட்டுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். பாருங்க, இந்த ஏரி தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க கிணத்துக்கு.
இதுக்கு போய் கிணத்துக்கு ஊற்றி அப்புறமேட்டு இந்தான பாருங்க அது அடியில் ஓட்டர் இருக்குது ப்ரோ. இந்தான கிணத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிரும் தண்ணி. பாரு இந்த கிணத்துல மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குதா, ஓடிட்டு இருக்குது, தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டு இருக்குது. எங்கள் சைடெல்லாம் மேக்ஸிமம் பேருக்கு தான் கிணத்துல இருந்து, ஆனால் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணி தான். தண்ணியோட கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது எங்கள் சேலம் திருமணி முத்தாறு தண்ணி. எல்லாம் சந்து புந்து அவர் இதுக்கு தான் டிராக்டரில் ஓட்டுறது இடைஞ்சலாகுதுன்னு தான் சின்ன வண்டி எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்காங்களா. அந்த அது என்ன குட்டி டிராக்டர் பேர் என்ன ப்ரோ அதுவாக தெரியல, அதை எடுத்து ஓட்டியிருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப இறுகி போனதுனால அதில் உழவு வரல, அதனால் இதில் ஓட்டியிருக்கிறார். இவர் ரொம்ப மேலால் பிடிச்சி ஓட்டுறாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ஓட்டி பழகி போச்சா, அதனால டெப்த்து கொடுத்தா ஓட்ட மாட்டாங்க. சரி மேலால் தூக்கி பிடிச்சா ஓட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கோசரமே கரெக்டாக அழுத்தி பிடிச்சி ஓட்டுவாங்க. அப்புறமேட்டு வந்து பைசன் பைக்கு 42 பிளேட் ரொட்டேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாமா ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்குறீங்க. அது வேண்டாம் ப்ரோ. அது இன்றைக்கி நல்லா தான் வண்டி போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஃபியூச்சரில் ரொம்ப பிரச்சனை வரும். அப்புறம் இந்த கோகுல் சுருதித்தின்னு ஒரு நம்பர் கேட்டிருக்காரு ப்ரோ, அந்த கோகுல் வந்து குட்டி டிராக்டரி வந்து வச்சு செய்கிறாரு ப்ரோ அப்படின்னு. ஆமாம்மா, அந்த குப்பாலேருந்துலாம் வச்சு செஞ்சிட்டான் பாருங்கள். சிரிப்பை பாருங்கள், பொன் சிரிப்பை பாருங்கள். இவன் கையில் இந்த வண்டி பட்டே இந்த பாடுபடுது. அப்போ நினச்சி பாருங்க. அடுத்தது அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, டிராக்டர் வந்து இது மாதிரி அக்ரிகல்ச்சர் வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமாம் ப்ரோ, டிராக்டர்லாம் இன்றைக்கி விவசாயத்துக்கு முதுகெலும்புன்னு சொல்கிற மாதிரி இது தானே. அடுத்தது அதான் டீசல் ட்ரைவ் பண்ண என்ன ஆகும்னு சொல்லிட்டேன். அப்புறம் சாமே டொக்ஸ்போ ஒரு 503 வண்டி எப்படி ப்ரோ இருக்கும், அது சூப்பரான வண்டி. ரொட்டேட்டருக்கு அருமையாக இருக்கும் சாமியை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு. கலப்பைக்கு எப்படி இருக்குமா தெரில ப்ரோ, ஆனால் ரொட்டேட்டருக்கு அருமையாக இருக்கும். அப்புறமேட்டு லோடிங்க்கு ப்ரோ வந்து ஒன்லி சின்ன வண்டியே யூஸ் பண்ணுறீங்க, 605 எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அது என்ன காரணம்னா மைலேஜ் தான் ப்ரோ. ஓகேவா, நம்மக்கிட்ட வந்து சின்னதுலேருந்து பெருசு வரலாம் எல்லாம் ஆர்டராக வச்சுருக்கிறோம். அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்காங்களேன். அது என்ன பண்ணுறோம் 57 HP, அது டீசல் மட்டும் போகிறதோட இழப்பீடு இல்லை ப்ரோ. அது இல்லாத வந்து டயர் 16 சைஸு, முன்னாடி வந்து 750 16 750 16 டயர் போடுறோமா. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வீல் டிரைவ், முன்னாடியும் பட்டனு பின்னாடியும் பட்டனு. இதெல்லாம் டயரும் தேய்மானம். டீசலோடு போனால் அப்போதைக்கு டீசலோடு போயிட்டு போகுதுன்னு நினச்சிக்கலாம். டயரும் மறுபடியும் மாற்றும் போது தான் தெரியும். இது வந்து இந்த வண்டிக்கு ஃப்ரெண்டு வீல் என்ன ரேட்டு வருதுன்னு தெரியல, 585. இதெல்லாம் லோடிங் ஏதோ நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி தான் நான் லோடிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 415 575 தான் லோடிங்க்கு பெஸ்ட்டு என்ன கேட்டால். அதே மாதிரி ஜாண்டியரில் 50 45 இது மாதிரி வண்டி தான் லோடிங்க்கு பெஸ்ட்டு. அதுக்கு மேலே ஹையர் ஹெச்பிலாம் கொண்டு போய் லோடிங் ஓட்டுறது நம்ம ஊருக்கு ஆகாது. இதே பஞ்சாபுக்காரர் ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆகும். ஏன்னா அவங்க ஒரு பொட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாரி பொட்டியோடு போட்டு வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆனால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. எப்படா சந்தோஷம், உண்மை தானே? நம்ம கம்பெனிக்கு இல்லை, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிக்காக இருக்க கட்டுப்படி ஆகாது. அதனால் நாம் வாங்குகிற வாடகைக்கு உண்மையை சொல்ல போனால் இதுதான் ப்ரோ கரெக்டு. ஆமாப்பா, நீங்களாக இருந்தால் நேரம் 4 வாழைக்கட்டை பேர்த்துருப்பீங்க. அவர் பார் வாழைக்கட்டை மேலேயே விடக்கூடாதுன்னு ரிவர்ஸ் போட்டு ஓட்டுறாரு. அவர் ரெஸ்ட் எடுத்த டைம் தானே உங்களுடைய ஓட்டமே நீங்கள் பழகுனது. அப்புறம் 575க்கும் 585க்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ, 5 HP ஹார்ஸ் பவர் வித்தியாசம், அவ்வளோதான். 575 ஓல்டு மாடல் கியர் பாக்ஸு, 585 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரது வந்து யுவோ மாடல் லேட்டஸ்ட் கியர் பாக்ஸு. இதே பூமி புத்திராவில் எடுத்தால் பழைய மாடலில் தான் வரும். அடுத்தது கார்ட்டூன் தமிழ்னு ஒரு நம்பர் ப்ரோ. கோகுல் ஸ்கூல் போகிறது இல்லையா ப்ரோ?
அவன் எந்த ஸ்கூல் ப்ரோ போகிறான்? அவன் போனான் அங்கே போய் கம்முன்னு இருந்தால் தானே. என்ன ஸ்கூலு? டிரைவிங் ஸ்கூலா ப்ரோ? டிரைவிங் ஸ்கூல் வந்துட்டு இருக்கிறானா கோகுல் கேட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வண்டி பெரிய வண்டி ரொட்டாட்டருக்கு மணிக்கு எவ்வளோ ப்ரோ போகுது? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். புது நண்பர்கள் வரீங்களா, எங்களுக்கு தெரியறதில்ல போவோம். 4.25 to 4.5 லிட்டர் எடுக்கும் ப்ரோ ஆவரேஜான டீசலு. அப்புறமேட்டு ஒரு நண்பர் பாலா ஸ்டார்னு ஒரு நம்பர் எடுக்கிறார். அவர் என்ன கேட்டார் ப்ரோ, இந்த நோவோவுக்கு பேட்ரி பாக்ஸ் போடுங்க ப்ரோ. போட்டலாம் ப்ரோ. அப்புறம் பிரவீன் குமார்னு ஒரு நம்பர் கேட்டார் ப்ரோ, சோனாலிக்கா RX 47 ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ எங்கள் சைடில் சோனாலிக்காவே இல்லை ப்ரோ. ஏதோ கிடச்சிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். விஷ்ணுகுமார்னு ஒன்று சொல்லிக்கிறாரு ப்ரோ 254 டிஸ்னி ஸ்டார்ட் ஸ்மார்ட்டா ரிவ்யூ பண்ணுங்க. எம்மாப்பா இன்னும் நம்ம வண்டிதே பண்ணலை ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் கிரி பிரசாந்த்னு ஒரு நம்பர் கிடையாது ப்ரோ. சுஜித் அண்ணன் ஒரு வீடியோ அவர் விடுப்பில் இருக்கிறாரு ப்ரோ. அவர் வீட்டுக்கே வர்றதில்ல. வந்தாருன்னா அவரோட ஒரு வீடியோ எடுக்கலாம். அப்புறம் சிவகாமி இன்னும் ஒரு நண்பர் கிடையாது ப்ரோ, மினி டிராக்டர் எடுக்கலாமா ப்ரோ? மினி டிராக்டர் எடுக்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி தென்னமரம் ரிஸ்கான ஏரியா, இந்த ஏரியாவில் யார்கிட்டையும் மினி டிராக்டர் இல்லைன்னா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, தைரியமாக எடுங்க. அப்புறம் மனோன்னு ஒரு நண்பர் இருக்கார் ப்ரோ, நீங்கள் புல் ரொட்டேட்டர் எடுங்க ப்ரோ, ஃபினிஷிங் அருமையாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்கிட்ட இதே இருக்குது ப்ரோ, எத்தனை ரொட்டேட்டர் ப்ரோ மாற்றுறது? இப்போ தான் இதுதான் இதில் எல்லா வேலையும் நமக்கு A to Z தெரியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து விஷ்ணுகுமார் ஒன்று ப்ரோ, நான் வந்து கர்நாடகாவிலிருந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன்னு கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் அவ்வளோ தூரம் இருக்கிறீங்களா, ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த சுஜித்தை தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அந்த சுஜித் வரட்டு அந்த அரக்காமண்ணே ஒரு நாளைக்கு. அப்புறமேட்டு எம்எஃப்பை பற்றி சொல்லியிருந்தோம்ல, தெரியல நமக்குன்னு. அதில் ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு நவீன் ராஜன் ப்ரோ, எம்எஃப் வந்து கொஞ்சம் வெயிட் இன்ஜின் வண்டி வெயிட் கம்மி ப்ரோ, மித்தபடிலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் பார்த்துக்கு வர்றா விட்றா. அதே மாதிரி நண்பா, நிறையா நண்பர்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ, ரோடு ரன்னிங்க்கு 585 எடுக்கலாமா 4 wheel டிரைவ் அப்படின்னு கேட்குறீங்க. 4 wheel டிரைவ் ரோடு ரன்னிங்க்கு எடுக்காதீங்க ப்ரோ, தயவுசெய்து வேண்டாம், நல்லாவே இருக்காது, டயர் தேய்மானம் அதிகம். 2 wheel டிரைவ் ரோட் ட்ரைனிங்க்கு எடுங்க. இது மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு தான் நான் ஓட்டுவேன்னா 4 wheel டிரைவ் எடுங்க. இது நான் நிறையா வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? அதனால் வந்து ரோடு ரன்னிங்க்கு நான் லாங் அதிகமாக ஓட்டுவேன், எனக்கு மைலேஜ் எதிர்பார்க்கணும்னா 585லேயே வந்து 2 wheel டிரைவ் எடுங்க, 4 wheel டிரைவ் எடுக்காதீங்க. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. அவர் கேளுறா, என் பேரில் இருக்குது, டான் பேர் கேளு. அப்புறமேட்டு இந்த வண்டியோட லோன் டீட்டெயிலெலாம் கேட்குறீங்க ப்ரோ. இது வந்து இன்சில் அமௌண்ட்டு 2 லட்ச ரூபா கட்டிக்கிறோம் ப்ரோ, மாதம் 33,000, 25 மாதம் கட்டணும் நண்பா. இதுதான் வந்து லோன். இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 பைசா போட்டிருக்குறாங்க. ட்ரேடர்லாம் அப்படி தான். இதே கார்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு 12 பைசா 15 பைசான்னு போடுவாங்க. ஆனால் நம்ம ட்ரேடர்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ட்ரேட்ரு பைக்கு, ஏன்னா சின்ன ஆளுங்களுக்கு தான் கண்ணி வைப்பாங்க, பெரியவங்கெல்லாம் கண்ணி வைக்க மாட்டாங்க. 20 லட்சம் 30 லட்சம் போட்டு கார் எடுக்கிறவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. நாம் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ட்ரேடர் எடுக்கிறவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி. ஓகே நண்பா, நாங்கள் போயிட்டு டெய்லருக்கு கிரீஸ் வைக்கணும். டெய்லர் வீலு கிரீஸ் கத்துது, அதனால் அது வீடியோ வேணும்னா கேளுங்க. அதை போய் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு 3 பேரும் மாத்திரம். புலி வேறு, அஜித் புலி வேறு வராறான். அவன் எங்கே வர போகிறான், வந்துட்டு கட்டப்பார்கிட்ட போகணும், பேலை சுற்றணும்னு இருக்கிறான். வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நாமளே கழட்டுவோம். கிரீஸ் வைப்போம். கிரீஸ் இருக்குதா வீட்டில்? ஏது அப்புறம் சரி, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். எங்களுக்கு போயிட்டு அதான் ப்ரோ வேலை. எதை முடிச்சாலும் சரி, வண்டியை மட்டும் முன்னாடி ஏதாச்சும் தென்னை மரத்தில் பட்டுற போகுது, அவ்வளோதான்.
எப்படி வேணாலும் 8 போட்டு 9 போட்டோம். நல்லா ஓட்டுறாரா? 7.5 போடுறாரு. 7.5 போடுறாரா? போய் அவங்கள்ட்ட அவர்கிட்ட இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்க? போனானா ஏன்டா? காட்டுக்குள்ள பேப்பர்லாம் கிடக்குதுண்ணா. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வரும், அவ்வளோதான். வந்த கோழிக்கு இவர் ஏன் இப்படி ஓட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே சின்ன வண்டியில் ஓட்டிக்குவாருன்னு வச்சுக்காங்களேன். எல்லாம் வாழை மரம், இவங்க வந்து வாழை இலை விற்பனைக்கு போகும். அதனால் வந்து எல்லாம் இலை 3 ரூபா தலைவாழை இலை. உங்கள் ஏரியாவில் தலைவாழை இலைலாம் என்ன ரேட்டுக்கு போகுது? அவங்களுக்கு தெரியாதாடா? என்னடே யாருமே தலைவாழை சாப்பிட்ருக்க மாட்டாங்களாடா? என்னடா நீ சாப்பிட்றது தானே அலையிற. அவனை எதுக்கு பிடிச்சி நசுக்கிற? நினப்படுத்துச்சு உனக்கு. அவனை எதுக்கு பிடிச்சி குத்துற நசுக்கிற? இன்னைக்கு உன்னை லீவ் விட்டுருக்கணும்டா. நீ கேட்டாக்கள் உன்னை லீவ் விட்டுருக்கணும். வர சொன்ன கால் வலிக்குது அப்படின்னு சொன்னான். நைட்டு வேலை அதிகமாக. எல்லாம் ஓடி போயிருங்க. யாருக்கு ப்ரோ? பாருங்க, கோகுலுக்கு நீங்கள் லவ் பண்ணுறான்னு சொன்னீங்களா, லவ்வர்கிட்ட இருந்து லெட்டர் வந்துருக்குதான் பாரு. படி. அன்புள்ள என் காதலன் அன்போட கோகுலுக்கு எழுதி கொள்வது. நான் நலம், நீங்கள் நலமா? கோகுல அதுக்கு ரிப்ளை கொடுங்க. நான் நலவண்டி கருவாச்சி, எங்கடி ஒன்றை தான் ஆளை காணா. உன்னை நினச்சி மாமா உருகி போய் கிடக்கிறேன். அப்படி தானே? ஓகே நண்பா, ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டாரு நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். காட்டுக்காரர் ஓட்டுறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் ஓட்டுறது காட்டுக்காரர் ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. சொல்ல இப்போ கூட இங்க என்னடா உன்னை மதித்து எவ்வளோ மரியாதையாக கொடுக்குறான். எப்படி பண்ணோம்? ஓ, ஹைலைட்டு உனக்கு தெரியலடா. அவனுக்கு அனுபவம் பேசுது சந்தோஷுக்கு. எப்படிலாம் ப்ரப்போஸ்க்கு மண்டி போட்டு அதான் 2 நீ கொடுத்தா இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும். சப்ஸ்கிரைபரும் நல்லா பார்த்துருப்பாங்கடா. டே கோவில் ட்ரை பண்ணலாமா? அவன்கிட்ட பூ கொடுத்துட்டு நீ கழட்டி விட்ரு. டே நீ பூ கொடுத்துட்டு நீ கழட்டி விட்ரு. நீ பூ அவன்கிட்ட கொடுத்துட்டு கழட்டி விட்ரு. கழட்டி விடு. கழட்டுடா யாராச்சும். டே கழட்டினா தானே வந்து சப்புறதுக்கு. நீங்கடா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிட்டீங்க. போங்கடா. டே ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. என்னாச்சு டீல் நல்லா இருக்குதுல்ல? என் டீலு நான் உம்மா தானே சொன்னேன், மொத்தம் தானே சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்னடா நினச்சிங்க? ஐயோ ஏடா அவன் இவ்வளோ ஆர்வமாக வரான். இறக்கி ஐயோ கடவுளை பார்த்து ஃபேமிலி பிளானிங் ஆயிரும் போது உங்களை வச்சுக்கிட்டு பார்த்து வருங்காலத்தில் வேணும்டா. அப்புறம் உனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவனுக்கு தான் ஆள் இல்லை, உனக்கு உங்கள் அண்ணங்கிறான். ஓகேப்பா, நீங்கள் இந்நேரம் எத்தனை மரத்தில் இடிச்சிருப்பீங்க? அவர் ஒரு மரத்தில் ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் தான் சாச்சாப்புல. ஆமாம், அதான் எங்கள் ஊர் சுவர். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்படியே பிரேக் அடிச்சு அப்படி
அது என்ன பண்ணுது